அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, அதுல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ரீசென்ட்டா யூனியன் கேபினெட் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்க்கு அப்ரூவல் குடுத்திருந்தாங்க. ஸோ, அந்த ஸ்கீம் அது அதோட ரிலேட் ஆயி வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்கீம பத்தி பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம். ஆ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2025, 26 பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு ரீசென்ட்டா கேபினட் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கீமோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ அக்ரிகல்ச்சர் புரொடக்டிவிட்டி இத அட்ரஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ டூ அட்ரஸ் லோ அக்ரி புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கீ அப்ஜெக்டிவா இருக்கு. ஓகேவா? விவசாய உற்பத்தி திறன் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. அந்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டம் தான். கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக செலவு பண்ண போறாங்க. இந்த திட்டம் 6 வருடங்களுக்கு நடைமுறையில இருக்க போது. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா 1.7 கோடி விவசாயிகள் பலன் பெற போறாங்க அப்படிங்கிறது மத்திய அமைச்சரவை சொன்ன டேட்டா. சரியா? என்ன பண்ண போறாங்க இந்த திட்டத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மத்திய அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய 36 விவசாயம் சார்ந்த திட்டங்கள ஒருங்கிணைத்து இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. அதான் இங்க குடுத்திருக்காங்க. 11 மினிஸ்ட்ரீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய 36 ஸ்கீம்ஸோட கன்வர்ஜென்ஸ் தான் இந்த பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது. ஓகேவா? எதெல்லாம் கோர் ஃபோக்கஸ் ஏரியாஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ். அதாவது அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் அப்படிங்கிறது இந்தியாவுல அதிகமா இருக்கு. அத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ அதிகப்படுத்த போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இரிகேஷன் இம்ப்ரூவ்மென்ட். ஓகேவா? சோ இரிகேஷன பேஸ் பண்ணி இரிகேஷன் ஃபெசிலிட்டீஸ என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த கீ ஃபோக்கஸ் ஏரியாவா இருக்கு. அடுத்தது ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் கிரெடிட் அத குடுக்கணும். ஓகேவா? அதுதான் கிரெடிட் ஆக்சஸ் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. சோ இத தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுது. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிராப் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். கிராப் டைவர்சிஃபிகேஷன ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போறாங்க. சஸ்டெய்னபிள் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போறாங்க. அக்ரிகல்ச்சர் புரொடக்டிவிட்டிய ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போறாங்க. இரிகேஷன் ஃபெசிலிட்டீஸ ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போறாங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ கம்மி பண்ணணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கிரெடிட் டிஸ்பர்ஸ்மென்ட் அதாவது கடன் வழங்குதல் அப்படிங்கிறது இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த திட்டத்த மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் நடைமுறைப்படுத்தவும் போறாங்க. இப்ப டார்கெட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மாவட்டங்கள தேர்ந்தெடுக்க போறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழ இந்தியாவுல 100 மாவட்டங்கள தேர்ந்தெடுக்க போறாங்க. ஓகேவா? எதன் அடிப்படையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் நித்தி ஆயோகோட ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் புரோகிராம பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஓகேவா? ஏடிபி அப்படிங்கிறது 3C கான்செப்ட்ல ஒர்க் ஆயிருக்கும். அது என்ன 3C கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைப்பு. கன்வர்ஜென்ஸ். அடுத்தது அ ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோஆப்பரேஷன். அடுத்தது போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காம்படிஷன். ஓகேவா? 3C அப்ரோச். ஓகேவா? கன்வர்ஜென்ஸ், கோஆப்பரேஷன், காம்படிஷன். இதுதான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் புரோகிராமோட ஒரு அ ஐ மீன் இந்த பேசிஸ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு அப்ரோச்ச தான் இங்கேயும் எடுத்துட்டு வராங்க. 3C அப்ரோச் தான் எடுத்துட்டு வராங்க. கன்வர்ஜென்ஸ், கோஆப்பரேஷன் அண்ட் காம்படிஷன் அப்படிங்கிற இந்த அப்ரோச். சோ 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 மெத்தடாலஜி ஐ மீன் 3 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் லோ புரொடக்டிவிட்டி இருக்கோ அந்த மாவட்டங்கள், லோ கிராப்பிங் இன்டென்சிட்டி பயிர் அடர்த்தி கம்மியா இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதே மாதிரி கிரெடிட் டிஸ்பர்ஸ்மென்ட் டு ஃபார்மர்ஸ் அதாவது கடன் விநியோகம் கம்மியா இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இதன் அடிப்படையில தான் நமக்கு 100 மாவட்டங்கள தேர்ந்தெடுக்க போறாங்க. அததான் கீழ குடுத்துருக்காங்க. ஏடிபி பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, நேஷனல் லெவல்ல ஒரு அந்த தன்தானியா ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு கமிட்டி, ஸ்டேட் லெவல்ல ஒரு கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு கமிட்டி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிளான போடுவாங்க. அதுல ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷனா பிரைவேட் செக்டார்ஸ் இருப்பாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. சரியா? அதுல நிறைய டெக்னாலஜிய இன்டகிரேட் பண்ண போறாங்க. ஏஐ டெக்னாலஜி, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஐஎஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி, நமக்கு பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ இன்க்ளூட் பண்ண போறாங்க. இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி அ இருக்கக்கூடிய 100 மாவட்டங்களையுமே நம்ம பார்த்தோம். கன்வர்ஜென்ஸ், காம்படிஷன்,
கோஆபரேஷன் அண்ட் காம்படிஷன். கன்வர்ஜென்ஸ்ல கிட்டத்தட்ட 36 திட்டங்கள கன்வெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கோஆபரேஷன் அப்படிங்கிறப்ப பிரைவேட் செக்டார், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஸ்டேட், நேஷனல் லெவல் எல்லாருமே வந்து இன்க்ளூட் ஆக போறாங்க. அடுத்து காம்படிஷன் அப்படின்னு வர இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 117 கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. KPI அப்படின்னு சொல்லி. இந்த 117 கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு அந்த 100 மாவட்டங்களையும் தரவரிசை அடிப்படையில குடுக்க போறாங்க. சரியா? சோ, இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அப்ரோச் தான் இந்த திட்டத்துக்கு கீழ எடுத்துட்டு வர போறாங்க. ஓகேவா? சோ, இப்ப நம்ப இந்த திட்டத்த பத்தின ஒரு முழு விவரத்த பார்த்திருக்கோம். எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, பிரதானமான காரணம் லோ அக்ரிகல்ச்சர் புரொடக்டிவிட்டி. அப்ப இந்தியாவுல லோ அக்ரிகல்ச்சரல் புரொடக்டிவிட்டி, அதாவது வேளாண் உற்பத்தி திறன் கம்மியா இருக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கறத இங்க நம்ம குடுத்திருக்கோம். சரியா? சோ, இதையும் நமக்கு கேட்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதனால லோ அக்ரிகல்ச்சர் புரொடக்டிவிட்டி இருக்கு? அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க? அப்படி கூட நமக்கு டைவர்சிஃபை ஆகலாம் கொஸ்டின். அந்த பேசிஸ்ல தான் நம்ம இப்படி குடுத்திருக்கோம். சோ, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, எதனால லோ அக்ரிகல்ச்சர் புரொடக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 6 ரீசன்ஸ லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட், ஸ்மால் அண்ட் பிராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். சோ, இந்தியாவுடைய நிலப்பகுதிகள் விவசாயிகள் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா, ரொம்ப குறைவான ஒரு அ நிலங்களாக தான் இருக்கு. இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 0.7 ஹெக்டேர்ஸ் தான் இருக்கு. நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா 1.08 ஹெக்டேர்ஸ் தான் ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நபார்டு படி பாக்குறப்ப இந்தியாவோட ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் அப்படிங்கிறது 0.74 ஹெக்டேர்ஸ் தான் வந்து இருக்கு. சோ, ஒரு சின்ன லேண்டா இருக்கப்ப அந்த இடத்துல நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். சரியா? சோ, அந்த ஒரு சின்ன லேண்ட்ல நம்மளால அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் பண்ண முடியாது. இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல லாஸ்ல போய் முடியும். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். சோ, இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. அடுத்தது மான்சூன் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல 50% மேற்பட்ட விவசாய நிலங்கள் நம்மளுடைய பருவமழையை சார்ந்துதான் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால என்ன ஆகுது? மழை பொழிவு ஒண்ணு கம்மியா இருக்கு, இல்ல எக்ஸஸா இருக்கு. இதனால என்ன ஆகுது? நமக்கு அந்த விளைநிலங்களுக்கு தேவையான அளவு மழையை விட ஒண்ணு கம்மியா கிடைக்குது, இல்ல அதிகமா கிடைக்குது. கம்மியா கிடைக்கிறப்ப பயிர்கள் வாடி போயிருது, அதிகமா கிடைக்கிறப்ப நீர்ல மூழ்கி போயிருது. இதனாலையும் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது இன்னடிக்குவேட் இரிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட இந்தியாவுல 48% விவசாய நிலங்களுக்கு பாத்தீங்கன்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா? சோ, இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா, மழையை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. மழை இப்ப எல்னினோ மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு மழை பொழிவு ஆவரேஜை விட கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? மான்சூன் ரெயின்ஃபால் ஆவரேஜ் ரெயின்ஃபாலை விட கம்மியா இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது மாடர்ன் டெக்னாலஜியோட யூஸ் வந்து கம்மியா இருக்கு. லிமிட்டட் யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. லைக் வந்து பாத்தீங்கன்னா, ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் நம்ம கம்மியா தான், அதனுடைய அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. மாடர்ன் மெஷினரிஸ் வந்து இல்ல. இப்ப கூட தமிழக அரசாங்கம் இந்த விவசாய நிதிநிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா, மெக்கனைசேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள், டெல்டா மாவட்டங்களுக்குன்னு தனியா ஒரு பேக்கேஜ், நான் டெல்டா மாவட்டங்களுக்குன்னு தனியா ஒரு பேக்கேஜ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெக்கானைசேஷன், அக்ரிகல்ச்சர்ல மெக்கானைசேஷனை இம்ப்ரூவ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. அந்த ஹார்வெஸ்டிங் டைம்ல ஏற்படக்கூடிய இழப்புகளை நம்ம கம்மி பண்றோம். இது எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் கம்மி பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணணும்னா, நம்ம டெக்னாலஜி அடாப்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். மாடர்ன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். சரியா? சோ, அதுதான் இந்த இடத்துல லிமிட்டட் யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அப்படிங்கிற தலைப்பு கீழே கொடுத்திருக்காங்க. அடுத்தது சாயில் டீகிரடேஷன் அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். சோ, மோனோகிராப்பிங் சிஸ்டம் நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது? சாயில் டீகிரடேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனாலதான் இந்த தன்தானியா திட்டத்துக்கு கீழே கிராப் டைவர்சிபிகேஷன் அப்படிங்கறத ஒரு கீ ஃபோக்கஸ் ஏரியாவா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், லைக் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட் அதெல்லாம் வந்து ஓவர் யூசேஜ் பண்றதுனால சாயிலோட ஃபெர்டிலிட்டி கம்மியாகுது. இதுக்காக அரசாங்கம் பாத்தீங்கன்னா, நானோ யூரியா, நானோ டிஏபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சோ, அதையும் நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிளா கோட் பண்ண முடியும். லாஸ்டா பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட கிரெடிட் ஆக்சஸ் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு கம்மியா தான் இருக்கு. அதுவும் குறிப்பா இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஆக்சஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஆக்சஸ் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல டெப்ட் பர்டன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படியும் நம்ம சொல்ல முடியும். இது டைரக்டா வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறத சொல்றோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகுது. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகிறப்ப டைரக்டா அது வந்து ஃபார்ம் லேண்ட்ல தான் அஃபெக்ட் பண்ணும். சரியா? ஃபார்ம் லேண்ட்ல அஃபெக்ட் ஆகுது. இதனால ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாகுது.
ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்லயும் நம்மளால ஆன்சர் பிரசன்ட் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தந்தானியா ஸ்கீம்லயே பாத்தீங்கன்னா ஒரு 6 விஷயங்களை கொடுத்திருப்பாங்க. என்னென்ன கொடுத்திருந்தாங்க? கிராப் டைவர்சிபிகேஷன் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்ப லேக் ஆஃப் கிராப் டைவர்சிபிகேஷன் பாயிண்ட் போடலாம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை பத்தி தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். அடுத்தது இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேக் ஆஃப் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இரிகேஷன் வரப்ப மான்சூனை பத்தி எழுத முடியும். ஓகேவா? அப்படியே கொஸ்டின்ல இருந்தே எடுத்து எழுதலாம். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்அடிக்குவேட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அதனுடைய அப்ஜெக்டிவ பேஸ் பண்ணியே நம்ம அது நெகட்டிவ் சென்ஸ்ல எழுதுறப்ப அது எல்லாமே நமக்கு சேலஞ்சஸா வந்து முடியும். சரியா? இந்த மாதிரி ஒர்க்கை ஷார்ட் பண்ணவும் பாத்துக்கோங்க. சரியா? சோ ஒரு முக்கியமான விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.